கடகராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பிரிஞ்சு இருக்கிறாங்க, இல்லை பிரிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறாங்க, அது லவ்வாக இருக்கட்டும், மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்காம இருக்காங்க, ஏதோ ஒரு மனதளவில் ஒரு வேறுபாடு இருக்குது, ஒரு 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 பிரேக் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப பெஸ்ட்டான மாதமாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு இனிஷியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அகைன் இவங்க ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கும், ரீயூனியன் பண்ணுறதுக்கும், ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க அவங்க பார்ட்னரே இவங்கள தேடி வர்றதுக்குமான ஏதோ ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து உருவாகும். ஸோ அப்போ தாராளமாக அதை எதிர்பார்க்கலாம். இவங்க சைடு ஒன்று பண்ணணும். என்னென்னா, இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது என்னெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணாங்களோ, சந்தோஷமாக இருந்தாங்களோ, அந்த மொமெண்ட்ஸை வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை டெய்லி ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு, அந்த டெலிபதி கனெக்ஷன் வாங்க, அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு ஏற்பட இந்த மாதத்திலே கூடிய சீக்கிரம் அவங்க வந்து அவங்க பார்ட்னரோட ரீயூனியன் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்கும்.